அன்பு ஈகோவ விட்டுட்டு கண்மணியோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கரப்பான்பூச்சி பிரியாணியில கிடந்ததும், இங்க பாட்டி இருந்துகிட்டு, "ஏன்டா கார்த்திக் உன்ன நம்பி ஒரு பொறுப்ப குடுத்தா, இப்படி பண்ணிட்டியேடா! இனிமேலு நம்மள நம்பி எந்த கஸ்டமர்ஸ் வருவாங்க? எல்லாரும் நம்ம மேல கோவமா போறாங்க. இதனால நம்ம கம்பெனிக்கு பெரிய கெட்ட பேர் வரப்போகுது." அப்படி சொல்லிட்டு பாட்டி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அன்புஜி அந்த பிரியாணியில போட்டது கண்டிப்பா அந்த கண்மணியோட வேல தான் இருக்கும். ஏன்னா, ஏற்கனவே ஐடி கம்பெனில நம்ம ஒரு டீல் பேச போகும்போது, நமக்கு முன்னாடியே பேசி, நமக்கு கிடைக்க விடாம பண்ணா, இப்ப நம்ம போடுற மீட்டிங் அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு அன்பு செம கோவமா கண்மணி வீட்டுக்கு போறாங்க. "ஏய் கண்மணி வெளிய வாடி, வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னு கத்துறாங்க. உடனே கண்மணி வேகமா வெளியில வந்துட்டு, "எதுக்காக இப்படி வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கண்மணி கோவமா பேசுறாங்க. உடனேவும் அங்க கண்மணி அம்மா இருந்துட்டு, "வாங்க மாப்பிள உள்ள" அப்படின்னு சொல்றாங்க. "நான் ஒண்ணும் உள்ள வந்து விருந்து சாப்பிட்டு ஒண்ணும் போக வரல. எதுக்காக கண்மணி இப்படியெல்லாம் பண்ண? உன்னுடைய டிஃபன் சென்டர நான் வந்து அடியாட்கள வச்சு அடிச்சு காலி பண்ணேன்னு சொல்லிட்டு, நீ என் கம்பெனியவும் காலி பண்றதுக்கு முடிவு பண்ணி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு அன்பு கேட்குறாங்க. உடனே கண்மணி இருந்துக்கிட்டு, "நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணும் உங்க கம்பெனி எதுவும் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்டு, "நீ என்ன பண்ணல? அன்னைக்கு ஐடி கம்பெனில எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் கைய விட்டு போனதுக்கு காரணமே நீ தான். அவங்க கிட்ட பேசி எங்களுக்கு கிடைக்காம விடாம பண்ணியிருக்க. இன்னைக்கு எல்லா கஸ்டமர்ஸையும் கூப்பிட்டு நாங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா, அங்க பிரியாணில கரப்பான்பூச்சி கிடக்கு. அது எப்படி வந்திருக்கும்? அது நீ தான் யார்கிட்டயோ சொல்லி அதில கரப்பான்பூச்சி போட விட்டுருக்க. ஏன்னா உங்க டிஃபன் சென்டர நான் காலி பண்ணேன்ல, அதுக்காக தான் பாட்டிய பழி வாங்குறதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க." அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே நான் எதுவும் பண்ணவே இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, தப்பா புரிஞ்சுகிட்டுலாம் பேசல. சரியா புரிஞ்சுகிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய டிஃபன் சென்டரும் எங்க பாட்டி கம்பெனியும் ஒண்ணா? உங்க டிஃபன் சென்டர நான் காலி பண்ணேன்னு சொல்லிட்டு நீ இப்படியெல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே கண்மணி இருந்துகிட்டு, இங்க பாருங்க நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க அப்படின்னு கண்மணி சொன்னதும் அன்பு இருந்துகிட்டு, இங்க பாருடி இத்தன நாளா உன்ன நான் எப்படியாவது கூப்பிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் நீ என் வாழ்க்கையில வேண்டவே வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் என் வீட்டுக்கு வராத. உடனே அம்மா, மாப்பிள்ளை ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல அப்படின்னு அன்பு கிளம்பிடுறாங்க. இங்க கண்மணி, "நீ எதுக்கும்மா கவலைப்படுற? நானே அவர் வேண்டான்னு முடிவு பண்ணி தான் அந்த வீட்ட விட்டு வந்தேன். அவர் என்ன சொன்னா என்ன?" அப்படின்னு இங்க கண்மணி வந்து தைரியமா இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.